நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனேடிய தமிழ் காற்று. இந்த காற்றூடாக உங்கள் எல்லோரையும் நான் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இது ஆர் மோகன். இந்த காற்றூடாக ஒரு கவிதை, இந்த கவிதை எழுதியவர் தாயத்திலிருந்து மகளினி அவர்கள். அவர் ஒரு கவிஞர், அவர் ஒரு ஆர்ஜி. அந்த அற்புதமான அந்த உள்ளம் கவிதையை எழுதி அதற்கு குரல் வடிவம் கொடுத்து எனக்கு அனுப்பி வைத்திருக்கின்றார். அந்த உள்ளத்துக்கு நன்றிகளை சொல்லிக்கொண்டு நான் கவிதைக்குள் செல்லுகின்றேன், அல்ல அவரது குரலில் செல்லுவோம். கவிதை ஏக்கம். நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்றும் ஒரு காணொலியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உன் நிலை எனக்கு புரிகிறது, ஆனால் என் இதயம் என்னோடு சண்டையிடுகிறதே. நீ எங்கிட்ட பேச முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாய் என்று அறிவுக்கு புரியும், ஆனால் என் மனதுக்கு புரியவில்லை. ஏனென்றால் என் மனதில் உன்னை பற்றி நினைவு ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னவளே, உன் மனசு வலி எனக்கு புரிகிறது. என் நினைவுகள் உன்னை தூங்க விடாமல் வருடுகிறதா? என் நினைவு உனக்கு வந்தால் எனக்காக பிரார்த்தனை செய். உன் நினைவுகள் எனக்கு வந்தால் உனக்காக நான் பிரார்த்தனை செய்கின்றேன். நாம் சந்தித்து கொள்ளாவிட்டாலும் சந்தித்தது போன்றிருப்போம். என்ன சொல்ல, ஏது சொல்ல, உன்னிடத்தில் சொல்லாமல் இருக்கவும் முடியவில்லை. நீ கேட்ட ஒரு அந்த கேள்விக்காக என் பதில்கள். என்னிடத்தில் நிறைய ஆசைகள். எனக்கு நீ கேட்ட மாதிரி பெரிய ஆசையெல்லாம் எதுவும் இல்லை. கடன் இல்லாமல் வாழ ஆசை. என்னிடம் யாராவது வந்து உதவி கேட்டால் உதவும் அளவுக்கு சிறிதளவு பணம் இருக்க ஆசை. நோய் இல்லாமல் வாழ ஆசை. பெற்றோர்கள் மனம் நோக்காத அளவுக்கு அவர்களை பார்த்து கொள்ள ஆசை. யாருக்கும் துரோகம் செய்யாமல் இருக்க ஆசை. நீ கேட்டதுக்கு இதுதான் என்னுடைய பதில். உன்னுடைய ஆசை என்னவாக இருக்கும்? என் வினாவுக்கு உன்னிடம் பதில் இருக்கிறதா? அந்த அற்புதமான கவியை தன் குரல் வடிவில் தாயகத்திலிருந்து மகளினி அவர்கள் இங்கே அனுப்பி வைத்திருந்தார். அவருக்கு ரொம்பவும் நன்றிகள் சொல்லிக்கொண்டு, மகளினி அவர்களே, மீண்டும் மீண்டும் உங்கள் கவிதைகளை எதிர்பார்க்கின்றோம் எங்கள் வான்காற்றுக்கு. நன்றி மகளினி, மீண்டும் சந்திப்போம். அன்பு உள்ளங்களே, உங்களிடமிருந்தும் இப்போது நான் விடைபெற்று மீண்டும் வருவேன். பிரிவோம், சந்திப்போம். இது ஆர் மோகன். என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. எந்த இடம் அது தொலைந்த இடம், அந்த இடத்தையும் மறந்து விட்டேன். உந்தன் கால் கொரசில் அது தொலைந்ததென்று உந்தன் காலடி தேடி வந்தேன். காதல் என்றால் பெரும் அவஸ்தை என்று உன்னை கண்டதும் கண்டு கொண்டேன். எந்த கழுத்து வரை இன்று காதல் வந்து இரு கண் விழி பிதுங்கி நின்றேன். என்னவளே அடி என்னவளே, எந்த இதயத்தை தொலைத்து விட்டே. மொழியும் எந்த தாய்மொழியும் என்று வசப்படவில்லையடி. வயிற்றுக்கும் தொண்டைக்கும் உருவமில்லா ஒரு உருண்டையும் உருளுதடி. காத்திருந்தால் எதிர்பார்த்திருந்தால் ஒரு நிமிஷமும் பரிசமடி. கண்கள் எல்லாம் என்னை பார்ப்பது போல் ஒரு கலக்கமும் தோன்றுதடி. இது சொர்க்கமா நரகமா சொல்லடி உள்ளபடி. நான் வாழ்வதும் பிழை கொண்டு போவதும்
இதயத்தை தொலைத்து விட்டே. கோகிலமே நீ குரல் கொடுத்தால் உன்னை கும்பிட்டு கண்ணடிப்பேன். கோபுரமே உன்னை சாய்த்து கொண்டு உந்தன் கூந்தலில் மீன் பிடிப்பேன். வெண்ணிலவே உன்னை தூங்க வைக்க உந்தன் மேலுக்கு சொடுக்கெடுப்பேன். வருட வரும் பூங்காற்றையெல்லாம் கொஞ்சம் வடிகட்டி அனுப்பி வைப்பேன். என் காதலின் தேவையை காதுக்குள் ஓதி வைப்பேன். உன் காலடி எழுதிய கோலங்கள் புது கவிதைகள் என்றுரைப்பேன். என்னவளே அடி என்னவளே எந்தன் இதயத்தை தொலைத்து விட்டே.